Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம எப்படி பார்க்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அட்டாக்கிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஐகார்ட்ஸ் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம். சோ அந்த வீடியோ போலவே இப்பயும் நம்ம வந்து ஒரு அட்டாக்கிங் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்ல 20 லைக் வந்து கேட்டிருந்தேன். சோ எல்லாம் 20 லைக் பண்ணியிருந்தீங்க. வியூஸ் கம்மியா வந்தாலும் 20 லைக் வந்து வந்துருந்துச்சு. சோ அதே போலவே இந்த வீடியோக்கு வந்து ஒரு 30 லைக் நான் எதிர்பார்க்கிறேன். சோ 30 லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் உடைய அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். சோ லைக் எதற்காக அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து வியூஸ் அதிகமாகும். சோ வியூஸ் அதிகமாச்சு அப்படின்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் உடைய அட்டாக்கிங் வீடியோ வந்து இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. சோ நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அதற்காக தான் நான் லைக் கேட்கிறேன். சோ இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க, நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே கிரெடிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு செம்ம லூட் அட்டாக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அட்டாக் வந்து என்னுடைய நார்மல் ட்ரூப்ஸ், நான் எப்பவுமே எடுத்துகிட்டு போகிற ட்ரூப்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த அட்டாக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அட்டாக்குடைய ரீப்ளே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய பேஸும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏன்னா டவுனில் 9 வந்துட்டேனா. ஸோ அதனால் பேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து சில இதை வந்து நான் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அட்டாக்கிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அந்த ஜெயிண்ட் பாம் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக லெபார்டரி. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மெயின் நம்மளுடைய ட்ரூப்ஸை வந்து ரொம்பவே அதிகமான லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய என்னுடைய பேஸ் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வார் லீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வார் லீக்ல எந்தெந்த கிளான்லாம் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ புதுசாக கேமிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளானில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த கிளானோட லிங்க் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த கிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபேவரட் ட்ரூப்பான ஜெயிண்ட் விசார்ட் ஆர்ச்சரி. ஸோ இதை 3 வச்சு தான் நான் வந்து இந்த அட்டாக் பண்ணியிருக்கேன். இந்த அட்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா 7 லட்சம் பக்கம் வந்து நான் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 5 லட்சத்துக்கு மேலே வந்து எல்ஸை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதன் கூடவே 1000 டார்க் லெக்ஸும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அட்டாக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஜெயிண்ட் விசார்ட் ஆர்ச்சரி இது 3 முறை தான் வந்து எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. பட் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்ததுனால 3 வால் பிரேக்கர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோட லிஸ்ட்டில் வந்து இது வால் பிரேக்கர் இருக்காது, இருந்தாலும் ஸ்பேஸ் இருந்ததுனால வால் பிரேக்கர் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஜெயிண்ட் பாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆர்ச்சரி இறக்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஜெயிண்ட் பாம் எதுவுமே இல்லை. டேரக்டாக நம்ம ஜெயிண்ட் வந்து இறக்கி விட்டுட்டோம். ஸோ ஜெயிண்ட் லான்ச் பண்ண உடனே ஆர்ச்சரி குயின் அண்ட் கிங்கை வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ கிங் லான்ச் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயிண்ட்டுக்கு வந்து பிளட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த ஹீலிங் ஸ்பெல்லை வந்து நாங்கள் போடாமல் இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான். இந்த அட்டாக்ல வந்து நான் 1 ஸ்டார் என்ன ஒரு 10% கூட எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ என்னுடைய விசார்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டுருக்கேன். ஸோ விசார்ட் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடும். ரிசோர்ஸ் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து டக்குனு காலி பண்ணிடும். ஸோ ஒரு நல்ல லூட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விசார்டை வந்து உங்களுடைய அட்டாக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணுங்கள். விசார்ட் மூலியமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமான லூட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த அட்டாக்கு நீ 3 வால் பிரேக்கர் எடுத்து போனீங்க. அந்த வால் பிரேக்கர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். அந்த வால் பிரேக்கர் சார் நான் எங்கே இறக்கி விட்டேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ நானும் அந்த வால் பிரேக்கர் எங்கே இறக்கி விட்டேன் அப்படிங்கிறத ஒரு ரீப்ளேல பார்க்கணும். ஸோ வாங்க அந்த ரீப்ளே பார்க்கலாம். ஓகே, வால் பிரேக்கரை நான் எங்கே லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜெயிண்டை ஸ்டார்டிங் லான்ச் பண்ணும்பொழுது அதன் கூடவே சேர்ந்து ஆர்ச்சரி குயினும் கிங்கையும் லான்ச் பண்ணும்பொழுது வால் பிரேக்கரையும் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வால் பிரேக்கர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் 2 வால் பிரேக்கர் ஒரு மோட்டர்னால வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு வால் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 வால் பிரேக்கர் வந்து இப்போ வந்து ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு வால் பிரேக்கர் வந்து வால் வந்து உடச்சிருக்கு. ஸோ வாலை உடைக்க முடியாது, வால் பிரேக்கர் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது அப்படின்னு நினச்சேன். ஸோ பரவாயில்ல, வால் பிரேக்கர் வந்து ஏதோ ஒரு வாலையாவது உடச்சிருக்கு. ட்ரைன் பண்ணது வேஸ்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம அட்டாக்கிங் வரலாம். அட்டாக்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே டவுனால் தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் எல்லாம் ஜெயிண்ட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நான் ஒரு ரேஞ்ச் ஸ்பெல்லும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஜெயிண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ விசார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூட்டை வந்து அள்ளிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிளேயர் வந்து ரொம்ப நாளாக வந்து கேம் விளாடல அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஒரு சாண்டா ஸ்பெல்லுடைய கிஃப்ட் வந்து அப்படியே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும், அதனால தான் அந்த கிஃப்ட் வந்து அவர் கட் பண்ணாமல் இருக்காரு. ஓகே, இப்போ அட்டாக்கூடிய கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. 26 செகண்ட் 3 ட்ரூப் 1 குயின். ஸோ இது மட்டும் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ குயினும் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஆர்ச்சரி மட்டும் தான் இருக்குது. ஆர்ச்சரி வந்து அதிகமாகலாம் இல்லை. ஸோ விசார்டும் கம்மி, ஜெயிண்டும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லூட் வந்து எடுத்துட்டோம். ஆனாலும் எலிக்சரும் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். ஸோ எலிக்சர் மட்டும் தான் எடுக்க முடியல. பட் கோல்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையாவே நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த அட்டாக் வந்து முடிய போகுது. கடைசி 5 செகண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 4 3 2 1 இந்த அட்டாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அட்டாக்ல நான் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக்ல நான் 78% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்ததாக லெவல் ஸ்டார்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்ததாக 7,14,602 கோல்டும்
5,70,82 எலிக்ஸரும் எடுத்திருக்கேன். கூடவே 1288 டார்க் எலிக்ஸரும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அட்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோக்கு நான் ஒரு 30 லைக் எதிர்பார்க்குறேன். 30 லைக் வந்துச்சு அப்படின்னா இந்த சீரிஸ் வீடியோ அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே, சில பேர் லூட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஒரு டவுன் ஹாலுக்கும் இந்த ஒரு ட்ராஃபி லெவலுக்கும் இந்த லூட் தான் வந்து மேக்ஸ் லூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை விட அதிகமாக லூட் கிடைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அதிகமாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மேக்ஸ் லூட் அப்படின்னா இந்த லூட் தான். ஓகே, இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் டிஸ்பிளே தெரியுற இந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள்.